இது போல் அழகான கீச்செயின்ஸ் நீங்கள் செய்யணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பாலிமர் கிளேக்கு நிகரான அழகான இந்த கீச்செயின்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சே நீங்கள் அழகாக செஞ்சு முடிச்சிட முடியும். அதுக்கு முன்னாடி இந்த கிளேவை எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்றதை பார்க்கலாம். மைக்ரோவனில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுல், அப்புறம் ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கலாம். ஸ்பேட்டுலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இது ஆல் பர்பஸ் க்ளூ, டிரான்ஸ்பரண்ட் க்ளூவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட். கிளே ட்ரை ஆகும்போது எல்லோயிஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். கலர்லெஸ் ஆயில், நான் இங்கே கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் டிஸ்டில்டு வினிகர். இந்த ஸ்பூன் ஆயில் அண்ட் வினிகர் மெஷர் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம். இங்கே முக்கியமாக தேவைப்படுறது கார்ன்ஸ்டார்ச். ஃபஸ்ட்டு லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். 1 கப் PVA க்ளூ 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளே 2 to 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். மூல்ஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் உருவாகாமல் இருக்க வினிகர் சேர்த்துக்கிறேன். ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இந்த கிளே ட்ரை ஆகும்போது ஒயிட் கிளே ஃபேட் ஆகும். அப்படி ஃபேட் ஆகாமல் இருக்க ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்கிறேன். கரெக்டான கிளே கன்சிஸ்டன்சி கிடைக்கணுன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா லிக்விட் ஐட்டம்ஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. PVA க்ளூ மெஷர் பண்ண அதே கப்பில் கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கலாம். பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக மிக்ஸ் பண்ணணும். இந்த பவுலை மைக்ரோவனில் 20 செகண்ட்ஸ் வைக்கணும். ஒவ்வொரு 20 செகண்ட்ஸ் இன்டர்வல்லையும் அந்த பேட்டரை எடுத்து நம்ம கலந்து அவனில் வைக்கணும். இந்த ப்ராசஸை நான் 5லேருந்து 6 தடவை நான் பண்ணினேன். இப்போ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எடுத்து கலக்கும்போது இந்த பேட்டர் ஈவனாக குக் ஆகிருக்கும். இந்த கிளே ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த கிளேவை சரியான முறையில் தயார் செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க கடைசியாக 2 இன்டர்வலில் அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் விரலால் தொட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் விரலில் ஒட்டலைன்னா அதற்கு மேல் அவனில் வைக்க வேணாம். இப்போ உங்கள் இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஸ்டார்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை எந்த அளவுக்கு நம்ம பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சு வைக்கணும். அவன்லேருந்து எடுத்ததும் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கை சுட்டுக்காமல் இருக்க வேஸ்லின் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளே கையில் ஒட்டாத வரைக்கும் நல்லா நீட் பண்ணி வச்சுக்கணும். இது ஏர்ட்ரை கிளேன்றதுனால நம்ம ரொம்ப நேரம் வெளியும் வைக்க முடியாது. இந்த கிளேவை செஞ்சு முடிச்சதும் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க வரும். அதாவது கொஞ்சம் ஹார்டாகவும் ரஃபாகவும் தான் இருக்கும். அது மேலே தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் மூடி வைக்கணும். இந்த கிளேவை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 24 மணி நேரம் காத்திருக்கணும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் இதை நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோமான்றதை என்ஷூர் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி நல்லா நீட் பண்ணணும். நீட் பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும். இந்த போர்ஷனை இப்போ செப்பரேட் பண்ணும்போது எனக்கு டியர் ட்ராப் ஷேப்பில் வந்துடுச்சு. எஸ், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கிளேவோட அக்ரிலிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணலாம். இந்த கிளே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வணக்கம்.